மாதிரி இருக்குன்னு சொன்னார். முன்னாடி ஒரு வாரம் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் போய் ஃபர்ஸ்ட் அரோராக்கு அது பெருசாக படல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னா சுபிக்ஷா பிகாஸ் அதை நம்ம பெருசாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ விஜே பார்வதி அதுக்கப்புறம் வியானா இவங்க 2 பேருமே கிளீனிங் டீமில் இருக்காங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை க்ளீன் பண்ணுற டீமில் இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிக்கும் போது தான் அந்த கேங்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. அந்த கேங்கு வந்து ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க விருப்பப்படுறவங்கள கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. வியானா என்ன சொன்னாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வியானா விஜே பார்வதி கிட்ட பேசும்போது அந்த ஸ்ட்ரிப் கிளப்னு எஃப்ஜே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. ஜக்கூசியில் வந்து 3 பேர் குளிச்சிருப்பாங்க. அரோரா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து வியானா. இவங்க 3 பேருமே அந்த டைம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க. அதனால குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எஃப்ஜே இருக்கார்ல, ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பணக்காரங்கள்லாம் ஒரு கிளப்புக்கு போவாங்க, அங்க பெண்கள் அரையும் குறையுமா ஆடிட்டு இருப்பாங்க, காசெல்லாம் தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ரிப் கிளப். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கலட்டுற மாதிரியும் நடக்கும். அதுதான் எக்ஸாக்ட் மீனிங்கு. ஆனால் எஃப்ஜே வந்து அதை மீன் பண்ணிலாம் சொல்ல. நிறைய பேர் கிண்டலுக்காக சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் கிண்டலுக்காக எதனாலும் சொல்ல முடியாதுல்ல. அதுல கொஞ்சம் லிமிட்டை தாண்டி தான் அவர் பேசிட்டாரு. அப்படி பேசணுன்னே வியானாக்கு அது புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்றது வியானாக்கு தெரிஞ்சிருக்கு. வியானா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. ஆனா வியானா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டில் பார்ப்பாங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவங்க கவனிச்சா கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக அவர்கிட்ட போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி சொன்னது தப்பு, அதாவது எஃப்ஜே கிட்ட பொறுமையாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நடக்கும் போதே. அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க போய் வந்து இப்படி நீ பேசினது தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த எஃப்ஜே என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், அரோராவியன் தான் சொன்னேன், அவள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அரோரா தப்பாக எடுத்துக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அது தப்பாக தெரியுது, நீ வந்து மன்னிப்பு கேளுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவன் ஒரு ஸ்டேஜில் சரி உனக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி சுபிக்ஷாவும் அந்த விஷயத்தை கேட்டாங்க. ஆனால் சுபிக்ஷாக்கு எக்ஸாக்டான அந்த இது தெரியல, அதாவது அதுக்கு என்ன மீனிங்ன்றது தெளிவாக தெரியல. அதனால சுபிக்ஷா அதை பெருசுப்படுத்தல. இப்போ எதுக்காக அதை கொண்டு வராங்க தெரியுமா? வியானா எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். வியானா வந்து அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அந்த சம்பவத்தை என்னால் இஷ்யூவாக மாற்றிருக்க முடியாதான்னு கேட்குறாங்க. அதாவது அவன் சொல்லிட்டான், இப்போ ஸ்ட்ரிப் கிளப்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டானோன்னே அந்த வார்த்தையை நான் பிடிச்சி பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்க முடியுமா, முடிஞ்சிருக்காதா? நான் அதெல்லாம் பண்ணலை. சரி எதுக்கு? ஏன்னா மாற்றுறதுல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, நானே தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். அதாவது எஃப்ஜே வந்து ஸ்ட்ரிப் கிளப்ன்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்லிட்டான்றது தெரியாதவங்களுக்கு நானே சொல்கிற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக அந்த விஷயத்தை நான் பெருசுப்படுத்தலை. அதே மாதிரி இந்த விஷயத்தை எதுக்கு பெருசுப்படுத்தணுன்றதுக்காகவும் நான் பெருசுப்படுத்தலை. ஆனால் இந்த எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் வேணும்ட்டே பெருசுப்படுத்துகிறான். அதாவது அவன் ஒரு வேலை சொல்லி நம்ம டக்குன்னு செய்யலைன்னா அதை உடனே பிரச்சனையாக மாற்றிடணும், எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடணும். அதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குனே ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங்கை சேர்த்து இந்த விஷயத்த சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ எஃப்ஜே ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்க. இவங்க வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து செய்வோம்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிடிச்சிப்பான். என்ன இவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, கனியாக்கா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போயிடுவான். கனி சப்போர்ட் பண்ணுவாங்க, கேமி சப்போர்ட் பண்ணுவாங்க, சபரி சப்போர்ட் பண்ணுவாரு. ஆக மொத்தத்தில் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேரை தான் கார்னர் பண்ணுவாங்க. அதாவது உங்களால் தான் இந்த வீட்டோட நிம்மதியே போகுது, நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் இருப்போம், சாப்பிட மாட்டோன்னு விஜே பார்வதியும் இந்த வியானாவையும் தான் திரும்ப திரும்ப கார்னர் பண்றாங்க. சரி இவங்க 2 பேர் வேலை பார்க்காம இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்குறாங்கங்க. எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி இவங்களுமே வேலை பார்க்குறாங்க. நீங்கள் மற்றவங்க, அதாவது இந்த கிளீனிங் வேலை பார்க்குறவங்க தான் நம்ம கண்ணுக்கு வேலை பார்க்குற மாதிரியே தெரியுறாங்க. இப்போ பிரவீன் ராஜ்லாம் என்ன பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க? எப்போவுமே அந்த கிச்சன் டீமில் நிற்கிறாரு. கிச்சனில் சமைப்பாங்க. ஆமாம், கிச்சனில் நின்றுட்டே இருக்க முடியாதுல்ல, சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அவங்க எவ்வளோ தெரியுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் தெரியுறாங்க. இது பத்தாதுன்ற மாதிரி இந்த எஃப்ஜே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து அடுத்ததாக ஒரு போட்டி நடக்க போகுதுன்னா இவங்களை அழகுபடுத்திக்கணும்னு, பெண்கள் பொதுவாகவே அழகுபடுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்கல்ல, இவங்க அழகுபடுத்திக்கணும், கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் மற்றவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணணும், இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எஃப்ஜே என்ன நினைக்கிறான்னா, நீங்கள் வேலையை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஒரு வேலையை முடிச்சிட்டிங்களா, இன்னொன்று வேலை நான் உங்களுக்கு தரேன்ற மாதிரி அதுலேயே குறியாக இருக்கான். ஏன்டா நீ இந்த மாதிரி, அதாவது எஃப்ஜே வந்து சூப்பர் பவரை யூஸ் பண்ணலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, நம்ம நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயம்தான். இவங்க 2 பேரையும் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க? மற்றவங்க கிட்டேயும் அந்த பவரை யூஸ் பண்ணலாம்ல. இங்கே வியானா சொல்ல வர்றது என்னன்னா, நான் வந்து இஷ்யூவை பெருசாக மாற்றிருக்க முடியும், நான் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ரிப் கிளப்ன்ற வார்த்தையை பிடிச்சி பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்க முடியும். அப்படி மாற்றிருந்தாலும் எவ்வளோ பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எஃப்ஜேவை வந்து அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்களே தவிர வியானாக்கு பேசுறதுக்காக அன்றைக்கி பெருசாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வியானா சொல்கிறாங்க, அன்றைக்கி என்னால் பெருசாக மாற்றிருக்க முடியாதா? இவன் எப்போ பாரு பெருசாக மாற்றுறான், அதே மாதிரி எப்போ பாரு சோறுன்னு பேசுகிறான். அதாவது நீ வந்து அந்த இடத்துல நல்லா தூங்குன, நல்லா சாப்பிட்ட, இங்கே வந்து உனக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான்.
சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் நல்ல சாப்பாடு தந்தாங்க, நான் சாப்பிட்டேன், என்னமோ வந்து நான் சாப்பாடுக்காக தான் வந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதை சொல்லியே என்ன மட்டம் தட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ஆதங்கம் மொத்தத்தையும் விஜய் பார்வதி கிட்ட கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேங் உண்மையிலேயே அப்படிதாங்க பண்ணுது. சபரி வந்து இந்த ஸ்வாப் நடந்த கொஞ்ச நேரம் தான் டாஸ்க்ன்ற பேரில் கொஞ்சம் கஷ்டப்பத்துனாரு. ஆனால் சபரி அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டாரு. ஏன்னா இது நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குன்னு சபரிக்கு தெரியும். இந்த ஆர்வக்கோளாறு எஃப்ஜே ஆதிரை தான் வந்து டாஸ்க்கு கொடுக்குறேன்னு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சபரி உசாரா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இது நமக்கு எதிராக தான் போகுன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. கம்மியான டாஸ்க்கை மட்டும் தான் இப்போதைக்கு தந்துட்டு இருக்காரு.